எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அரிசி உப்புமா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேங்க. இப்போது அரிசி குருணை எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு இந்த டம்ளர் அளவில் தலை தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது இதில் போட்டு வறுத்துக்கலாங்க. நான் வந்து அரிசி பச்சரிசி கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து உடச்சிட்டு ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுக்கிட்டேங்க. ரவை மாதிரி ரவை பாத்திரத்தில் பாருங்க எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரிசி வந்து பாதியாக கூட உடச்சி வச்சுக்கலாங்க. நம்ம விருப்பங்க எந்த அளவுக்கு வேணாலும் எடுத்து வச்சுக்கலாங்க. இது இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை மாதிரியே வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நான் போட்டுட்டு ஜல்லடையில் ஜலிச்சிட்டேங்க. ரவை மாதிரி இல்லைனாக்கா மாவு மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் களி மாதிரி ஆகிடும் உப்புமா, அதனால் ஜலிச்சிட்டேங்க. இது வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து நம்ம நல்ல ஊற்றி கூட வறுத்துக்கலாங்க. நல்ல ஊற்றி வச்சா நல்லா குழ குழன்னு இருக்குங்க. நான் வந்து வெறுமனே தாங்க வறுக்கிறேன். இப்போ இது வறுபட்டுடுச்சுங்க. எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்துல ஒரு வானல் வச்சுருக்காங்க. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காங்க. இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 5-6 முந்திரி போட்டுருக்காங்க. இதை இப்போ பொன்னிறமாக செவக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இது நம்ம விருப்பங்க, தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. சின்ன குழந்தைங்களுக்காக இது போட்டுக்கலாங்க. இப்போ வறுபட்டுடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு ரெண்டுமே சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் 2 வச்சுருக்காங்க. வெங்காயம் நம்ம விருப்பங்க, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் வந்து நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாய் இஞ்சி கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு துண்டு, சின்ன துண்டு இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ பச்சை பட்டாணி கொஞ்சம் உச்சி வச்சுருக்காங்க. தோல் உச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ சேர்க்கலாம். இப்போ தண்ணி அளந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. 1 டம்ளர் தலை தட்டி ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ இந்த நம்ம வறுத்து வச்ச அரிசி குருணையை கொட்டிக்கலாங்க. சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு உடனே கிளறி விட்டுடலாங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்குங்க. கொட்டிட்டு கிண்டின உடனே அனல் கம்மி பண்ணிடலாங்க. அடுப்பானது இப்போ அப்படியே புழுவிடுங்க. மெதுவாக வேகட்டுங்க. இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சுங்க. இதில் சுற்றிலும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுட்டு இது நல்லா அப்படியே கொஞ்சம் புழுவிடுங்க. மூடி வச்சாலும் ஒரு 5 நிமிஷம் புழுவிடுங்க. இப்போ உப்புமா நல்லா புளிங்கி வெந்துருச்சுங்க. நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் இப்போ சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இப்போ வர சரி பார்த்துட்டு ஆக்கிடலாங்க. பருப்பு நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க, அரிசி உப்புமா தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.